ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலகத்திலே யங்கஸ்ட் சயின்டிஸ்டான கமால் இன்னைக்கு வேதா சிட்டில இருந்து வீனஸ் சிட்டிக்கு ட்ரெயின்ல போக போறாரு. அதுவும் எந்த செக்யூரிட்டியும் இல்லாம. இன்னைக்கு வரைக்கும் கமால யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா செக்யூரிட்டியை பார்த்ததும் ரவுடிங்களுக்கும் கடத்தல்காரங்களுக்கும் சயின்டிஸ்ட் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்காக அதோட அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. வாவ், வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் சயின்டிஸ்ட். எனக்கும் அவங்கள பார்க்க வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். சிவா 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 என்னாச்சு லடுசிங் அங்கிள்? எதுக்காக யாருக்கும் தெரியாம நீங்க என்ன கூப்பிடுறீங்க? சிவா, நீ சயின்டிஸ்டோட நியூஸை கேட்டல்ல? அவங்களோட ரகசிய பாதுகாப்பு வேலைய அவங்க உனக்கு கொடுத்திருக்காங்க. லடுசிங் அங்கிள், எப்படி அவங்க சயின்டிஸ்டோட ப்ரொடெக்ஷன் பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க? நான் போலீஸ்லயும் இல்ல, ஆர்மிலயும் இல்லன்னு உங்களுக்கு தெரியும்ல. சிவா, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. எனக்கு கொடுக்குறாங்கன்னா அது உன்னோட வேலைன்னு தானே அர்த்தம். ப்ளீஸ் என் கூட ரயில்வே ஸ்டேஷன் வரையும் வரியா? போலாம். சரி லடுசிங் அங்கிள், ஆனா அவங்க யாருன்னே நமக்கு தெரியாதே. நாம யாருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்போம்? சிவா, நாம ஆல் டைமும் அலர்ட்டா இருக்கணும், தெரிஞ்சுக்கோ. எந்த ஒரு ரவடியும் கூட. பாருங்க லடுசிங் அங்கிள். என்னது? எனக்கு பின்னால என்ன இருக்கு? உங்களுக்கு பின்னாடி பாட்டி நிக்கிறாங்க. எனக்கு பின்னால பாட்டி நிக்கிறாங்களா? நீ எதுக்காக இப்ப என்ன பயமுறுத்துற? ஆகா, உண்மைதான். உண்மையிலே பாட்டி நிக்கிறாங்க. அப்போ இதோ விஷயமா? சாரி சாரி பாட்டி, சாரி. நான் கிளம்புறேன், அப்புறமா பார்க்கலாம். பாய் Bye, bye. பாய். அட, இந்த ட்ரெயின் எப்பதான் வரும் தெரியலையே. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். யாரும் அவங்க இடத்தை விட்டு நகரவே கூடாது. கத்ரி கத்தர்னாக்கோட பேச்ச யாரும் மீற முயற்சி பண்ண கூடாது. சரி, சொல்லுங்க, உங்கள சயின்டிஸ்ட் கமால் யாரு? சீக்கிரமா என் முன்னாடி வந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் ட்ரெயின்ல போய் தாராளமா உட்காரலாம். எங்களை போக விடுங்கல. நான் சீக்கிரமா வீனஸ் சிட்டிக்கு போயாகணும். ரொம்ப அதிகமா பேசாத. நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு கேட்கலையா? இப்ப நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள கமால் சயின்டிஸ்ட் என் முன்னாடி வரணும். இல்லனா எல்லாரோட கதையையும் முடிச்சிருவேன். 1 2 3. ஓ, அப்ப நீதான் கமால் சயின்டிஸ்டா? உலகத்திலே ரொம்ப யங்கஸ்ட் சயின்டிஸ்ட் நீதானே? ஆனா பார்க்க ரொம்ப சின்ன பையனா இருக்கியே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன, உன் பேரு சிவாவா? அப்ப கமால் யாரு? இந்த பாரு சிவாகண்ணா, உனக்கும் எனக்கும் எந்த சண்டையும் கிடையாது. நீ என்ன தெரியாம ஒரு தடவை அடிச்சுட்டே, இருந்தாலும் பரவாயில்ல. நீ சின்ன பையனா இருக்கிறதுனால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஆனா கத்ரி கத்தர்னா கிட்ட திரும்பவும் மோத முயற்சி பண்ணாத. இல்லனா என்ன? திரும்பவும் அடிச்சிட்டானே. Hands up. இருக்கிற இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது. சீக்கிரம் வா. தேங்க்யூ சிவா. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அந்த கத்திரி கத்தர்நாத் இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். சிவா, நானும் கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் இவங்க கூட தான் ட்ரெயின்ல போறேன். இவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட வாய்ப்பு இருக்குல்ல? ஓகே லட்டு சிங் அங்கிள், நானும் கிளம்புறேன். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. Hands up. நாங்க இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டோம். என்ன மீறி எதுவும் செய்யாத. ஹலோ, நான் தான் கத்திரி கத்தர்நாக் பேசுறேன். டிரைவர் என்னோட கன் பாயிண்ட்ல இருக்கான். நான் சொல்றத கவனமா கேளுங்க. சயின்டிஸ்ட் கமால் யாரா இருந்தாலும் சரி, அமைதியா என்ஜின் ரூமுக்கு வந்துரு. இந்த கத்திரியோட பேச்சை யாராவது மீற முயற்சி பண்ணா அப்புறம் உங்க எல்லாரோட உயிருக்கு ஆபத்து வந்துரும். அந்த ஆபத்தை பத்தியும் உங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன். இந்த ட்ரெயின்ல டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை எங்க கிட்ட சயின்டிஸ்ட் வரலன்னா இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள பாம் பிளாஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் யாரும் தப்பிக்க முடியாது. இங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே உயிரோட இருக்கணும்னு அந்த சயின்டிஸ்ட் நினைச்சா அப்போ ஒழுங்கா தானா இங்க வந்துரு. இல்லனா எல்லாரும் மேல போக தயாராயிடுங்க. இந்த ட்ரெயின்ல வந்தது பெரிய தப்பா போச்சே. இங்க யாரு சயின்டிஸ்ட்னே தெரியலையே. ஹலோ சிவா, இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த கத்திரி கத்தர்நாக்கோட ஆளுங்கெல்லாம் ட்ரெயினுக்குள்ள எப்படியோ வந்துட்டாங்க. அவங்க இந்த ட்ரெயின்ல எங்கேயோ டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். அவங்களுக்கு சயின்டிஸ்ட் கிடைக்கலனா half an hourல இந்த ட்ரெயின் வெடிச்சு செதறிடுமா. லட்டு சிங் அங்கிள், நீங்க பேசஞ்சர்ஸ் கிட்ட பேனிக் ஆக வேண்டாம்னு சொல்லுங்க. நாங்க ஏதாவது பண்றோம். ரேவா, ஆதி, யூடி, சீக்கிரம் வாங்க. அந்த ஆளுங்கெல்லாம் ட்ரெயின்குள்ள நுழைஞ்சிட்டாங்களா? அதோட அந்த ட்ரெயின்ல பாம்பு வச்சிருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட நம்ம காப்பாத்தி ஆகணும். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. சிவா வந்துட்டான். சிவா, நீ வந்துட்டியா? லட்டு சிங் அங்கிள், அவன் உண்மையிலே ட்ரெயின்ல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிருக்கானா? என்னோட லாஜிக் படி பாம்பு ஒன்னு சென்டர் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கணும், இல்லனா முன்னாடி இன்ஜினுக்கு பக்கத்துல இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல பாம்பு வெடிச்சதுன்னா யாருக்கும் எந்த ஆபத்துமே வராது. யூ ஆர் ரைட் சிவா. லட்டு சிங் அங்கிள், நம்ம பப்ளிக்க பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா நம்ம பாம்பை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓ, ஓகே சிவா, நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேசஞ்சர்ஸ் கூட இதுல இல்ல. நம்ம சீக்கிரமா எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஆதி, யுடி, நீங்க 2 பேரும் முன்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லாரையும் பின்னாடி அனுப்புங்க. நானும் சிவாவும் இந்த பாம் ட்ராக்கிங் மிஷினை வச்சு பாமை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, போங்க. ஓகே சார். ஹலோ எவரிவன், நீங்க எல்லாருமே பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போங்க. நாங்க இங்க பாமை தேட போறோம். சீக்கிரம் போங்க. அனௌன்ஸ் பண்ணி இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னும் ஏன் சயின்டிஸ்ட் இங்க வரவே இல்ல? அப்படின்னா என்னோட மிரட்டலால யாருமே அங்க பயப்படலன்னு நினைக்கிறேன். நீ 2-3 பேரை கூட்டிட்டு போய் பேசஞ்சர்ஸ பயமுறுத்து. என்னது இது? எல்லா பேசஞ்சர்ஸும் எங்க போனாங்க? அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. ரன்னிங்ல இருக்கிற ட்ரெயின்ல எப்படி எல்லாரும் காணாம போனாங்க? ஹலோ அங்கிள், நீங்க எல்லாரும் சயின்டிஸ்ட தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பாவம், உங்களுக்கு அந்த சயின்டிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க. சின்ன பையா, நீ எங்க வழியில குறுக்க வரும்போது உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. ஒடுங்கி அவன. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், ஏய்.
ஏய். ஏய். தேங்க்யூ. நம்பவே முடியல, நீ உண்மையிலே தைரியசாலிதான். இவ தான் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் கமால். இவளை துரத்திக்கிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. உங்க கூட இருந்தா இவ சேஃபா இருப்பா. ஏய். நைஸ் டு மீட் யூ. ஏய். ஹலோ ஹலோ டைகர், எதுக்காக இவ்வளவு லேட் ஆகுது? அந்த சயின்டிஸ்ட் கிடைச்சாச்சா இல்லையா? ஹலோ டைகர் அங்கிள் என்னோட டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு பிஸியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவனை நான் எதுக்காக அங்க அனுப்புனேன்? அவன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சின்ன பையா, டைகரை என்கிட்ட பேச சொல்லி சீக்கிரம். சாரி அங்கிள், அவருக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சாப்பிட்டுட்டு தான் பேசுவாராம். இந்த டைகர் என்ன இப்படி இருக்கான்? நீங்க எல்லாரும் வீட்ல இருந்து சுத்தமா சாப்பிடாமையா வந்தீங்க? அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு தான் வந்தோம். நான் சாப்பாட்டுக்கு மட்டன் கறி, கொஞ்சம் சிக்கன். நிறுத்துறியா? நான் உங்ககிட்ட சாப்பிட்ட லிஸ்ட் எல்லாம் கேட்கல. போய் அந்த சயின்டிஸ்ட புடிச்சு கூட்டிட்டு வாங்க. இப்பதான் நாங்க ட்ரெயின்ல இருந்து சில ரவடிகள் வெளியில விழுறத பார்த்தோம். நிலைமை இன்னும் மோசமா தான் இருக்கு. ட்ரெயினுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இப்ப எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா பேசஞ்சர்ஸ் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். எல்லாரும் பின்னாடி போங்க. பாம் இதுக்குள்ளதான் இருக்கு. சிவா, இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? லடுசிங் அங்கிள், நீங்க பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுங்க. இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பேந்தரை பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. வா வந்து புடி, வா வா வந்து புடி. என்ன ஹலோ ஹலோ பேந்தர், அங்க என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்க. டைகர் சாப்பிட்டு முடிச்சானா இல்லையா? அங்கிள், பேந்தர் அங்கிள் என்னோட பர்த்டே கேக்க முழுசா சாப்பிட்டுட்டாரு. Happy birthday to you. Happy birthday to you. அவங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. இங்க நாம சயின்டிஸ்ட பிடிக்க வந்திருக்கோமா இல்ல பார்ட்டில சாப்பிட வந்திருக்கோமா?
பாஸ் மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாலக் பன்னீர், தால் மக்கனே, அப்புறம் லிஸ்ட் சொல்றத முதல்ல நிறுத்துறியா? உங்க எல்லாருக்கும் சாப்பிட மட்டும் தான் தெரியுமா? வா, அங்க என்ன நடக்குதுன்னு நாமளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐயா ஓஹோ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? என்னோட ஆளுங்க எங்க இருக்காங்க சின்ன பையா? இன்னைக்கு எனக்கு ஹேட்ரிக் அடிச்சிருக்கு. பையனை மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அதை கொஞ்சம் பார்க்கலாமா? ஆ அமேசிங். ஆமா, இதை நீ எப்படி பண்ண? எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒண்ணு. இந்த பாம்பு எல்லாம் குழந்தை மாதிரி, ஏன்னா நான் நியூக்ளியர் பாம்பு சயின்டிஸ்ட் ஆச்சே. என்னது? நியூக்ளியர் பாம்பு சயின்டிஸ்டா? ஏ ம், இப்ப எனக்கு கமால் சயின்டிஸ்ட் யாருன்ற உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் உன்னை கிட்னாப் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட 500 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்க போறேன். வேற யாராவது ஃபைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வாங்க. Don't worry, everything is under control. தாத்தா, ஹலோ சிவா, உங்க எல்லாருமே பார்த்ததுல எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா ஆயிட்டீங்க. சிவா, உண்மையை சொல்லணும்னா நீங்க ரொம்ப நல்லாவே சண்டை போடுறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறக்கவே மாட்டேன். சிவாவை எப்பவுமே சின்ன பையன்னு சொல்லக்கூடாது. ஹலோ, என் பேரு ரேவா. இவன் ஆதி, இவன் யூடி. And I am Inspector Laddu Singh. என்னோட பேர் ஒன்றும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் அந்த பக்கம் யாராவது ட்ரெயினை ஹைஜாக் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் ஹைஜாக் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா ஜாக்கி ஜான், இல்ல தப்பு லட்டு சிங் அங்க வந்து நிப்பாருன்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்க. வாங்குங்க, விலை கம்மி தான். இந்த கத்திரிக்காய் எவ்வளோ? பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷா நல்லா தான் இருக்கு. தக்காளி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்கிக்கோங்க. கிலோ வாங்குனீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க 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 வாங்க, மலிவான விலையில காய்கறிகள். வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க மக்களே, வாங்க. எல்லாரும் வந்து உங்களோட போட்டோஸை எடுத்துக்கோங்க. முதல்ல எடுக்கிற 10 பேருக்கு போட்டோ ஃப்ரீ. வாங்க, வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட குரூப் போட்டோ கூட எடுத்துக்கலாம். எங்களையும் குரூப் போட்டோ எடுங்க. எங்களையும் எடுங்க. ஓகே, ரெடி? எல்லாரும் சொல்லுங்க. சீஸ். வெரி குட். அட, நீங்க எல்லாரும் எங்க பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன்.
அங்க பாரு சிவா, பட்ட பகல்ல எப்படி திருடுறாங்கன்னு. ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆகா, என்னோட பர்ஸ காணோம். என்ன என்னோட பேக காணோம்? என்னோட செயின் என்னோட மொபைல் எங்க போச்சு? ஹேய், நீங்க எல்லாரும் என் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து திருடுனீங்களா? உங்களை இந்த பட்ட பகல்லையே திருட்டு வேலையை பண்றீங்களா? என்னோட ஸ்டுடியோவை நான் மூடணும்னு நினைக்கிறீங்களா? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. சிவா, 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 சிவா. என்ன எங்களுக்கு மருந்து வைக்கிறியா நீ? நீ தானே எங்களை அடிச்ச? அந்த சின்ன பையன் என்ன அடி அடிச்சான் பாத்தீங்களா? அவன் தான் எங்களை அடிச்சான். அவனோட சேர்த்து நீ எதுக்கு அடிச்ச? அடே மட சோம்பேறிங்களா, ஒருவேளை நான் உங்களை அடிக்கலன்னா அப்புறம் ஏன் மேல சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நானும் உங்க டீம்ல இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிருவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருக்கோம். இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. சரி, இந்த தடவை விட்டு தள்ளுங்க. அடுத்து வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். எங்க பாருங்க, அந்த இடத்துல நான் இல்ல. இருந்திருந்தா அந்த திருடர்களை விரட்டி விரட்டி நான் அடிச்சிருப்பேன். புரட்டி புரட்டி அடிச்சு சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஒரு தடவை என்கிட்ட அடி வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே வரமாட்டாங்க. திருடணுங்கிற எண்ணமே அவங்க வாழ்க்கையில இனிமே எப்பவுமே, ஏன் கனவுல கூட ஒரு தடவை கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப பேசுறானே, முதல்ல இவனை நாம கவனிச்சு ஆகணும். லட்டு சிங் சார், லட்டு சிங் சார், வணக்கம் சார். வணக்கம் லட்டு சிங் சார். உங்கள மாதிரி ஒரு தைரியசாலியான இன்ஸ்பெக்டரை இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல சார். உங்களாலதான் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. திருடங்க எல்லாருமே உங்க பேரை சொன்னா தலை தெரிச்சு ஓடுறாங்க. நீ சொன்னது 100% உண்மைதான். லட்டு சிங்கோட பேரு சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. அட ஆமாமா, திருடங்க திரும்ப இங்க வந்தாலும் அவங்க உங்க பேரை கேட்டதுக்கு அப்புறம் உடனே இங்க இருந்து ஓடி போயிடுவாங்கல்ல. லட்டு சிங் சார், நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டேன். உங்களை நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? என்ன போட்டோவா? ஓஹோ, தாராளமா தாராளமா. போட்டோனா நான் எப்போதும் ரெடியா இருப்பேன். எடுத்துக்க எடுத்துக்க, போட்டோ எடுத்துக்க. தேங்க்யூ லட்டு சிங் சார். சார் சொல்லுங்க. சீஸ், சீஸ், பன்னீர். என்னது இது? ஒரு கைதி ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 50,000 ரூபாய். ஏய், யாரு பாரு? அடடா, இங்க பாருங்கப்பா, இது அந்த போட்டோல இருக்க கைதி தானே. இவனை புடிச்சு கொடுத்தா தானே 50,000 ரூபாய் பரிசு கொடுக்கறேன்னு இந்த போஸ்டர்ல ஒட்டி வச்சிருக்காங்க. எங்க இருக்கான் அந்த கைதி? எங்க இருக்கான்? எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் அவனை பிடிக்கிறேன். இந்த திருட்டு பையல எங்க கைதின்னு நம்ம கிட்டயே கேக்குறான் பாருங்க. எங்க பாருடா, எங்களை என்ன நீ கோமாளிங்கன்னு நினைச்சியா? ஜெயில இருந்து நீ தான் தப்பிச்சு வந்திருக்க. உன்னை முதல்ல நான் தான் பார்த்தேன். அதனால எனக்கு தான் 50,000 ரூபாய் கிடைக்கணும். அட, எனக்கு என்னாச்சு? எல்லாரும் எதுக்காக என்ன கைதின்னு பிடிக்கிறாங்க? அட கடவுளே, என்ன நடக்குதுங்க? ஐயோ, எஸ்கேப் எஸ்கேப்.
எங்க தப்பிச்சு ஓட பாக்குற விட மாட்டோம் அவனை தப்பிக்க விடக்கூடாது வாங்க ஏய், விடாதீங்க அடிங்க. எங்க போனாலும் சரி, விட மாட்டோம். ஜெயில்ல இருந்து தப்பிச்சிருப்பேன். நான் போலீஸ் அடிக்காதீங்க நான் திருட இல்ல நான் சொல்றத நம்புங்க சிவா சிவா எங்கடா சீக்கிரம் வா சீக்கிரம் வா கான்ஸ்டபிள் நான் தாயா லட்டு சிங்யா இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்யா லட்டு சிங்கா யோ எங்க லட்டு சிங்கா பாத்திருக்கியா அவர் ரொம்ப அழகா இருப்பாரு இப்படி மூஞ்சில தாடியோட மருகோட எங்க லட்டு சிங் கண்டிப்பா இருக்கவே மாட்டாரு அடடடடடடடா, நான் தாயா லட்டு சிங்கு நீ ஒரு திருட்டு பையன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதின்னு எனக்கு தெரியும் ஊரு ஃபுல்லா உன்னை பத்தி போஸ்டர் ஒட்டி இருக்குது உன்னை புடிச்சு கொடுத்தா கவர்மெண்ட்ல சன்மானம் கொடுப்பாங்க சரி நான் சொல்ற டைலாக்க நீ கேளு இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க திருடாத லட்டு சிங் அந்த இடத்துல வந்து நிப்பாரு ஓஹோ இப்ப எங்க லட்டு சிங் சாரோட டைலாக்கே திருடிட்டியா இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி காட்டுறேன் ஹலோ லட்டு சிங் சார் ஆமாயா கான்ஸ்டபிள் உன் பின்னால நிக்கிறேன் திரும்பி பாரு நல்லா கொஞ்சம் திரும்பி பாரியா ஓஹோ எங்க லட்டு சிங் சார் போனை வேற திருடிட்டு வந்துட்டியா அவரை மாதிரியே நீ பேசி மிமிக்ரி வேற பண்றியா இப்ப எனக்கு கோபம் பயங்கரமா வருது உன்னை போட்டு பின்னி எடுக்கிறேன் பாரு ஐயா, திருட்டு வேலை பண்ணுவியா? எங்க லட்டு சிங் சார் எங்க? யோ கான்ஸ்டபிள் என்ன விடுங்க நான் தான் ஐயா இன்னொரு அடி அடிச்சுன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் ஐயா விடுயா சிவா என்ன காப்பாத்து இந்த கான்ஸ்டபிள்ட்ட இருந்து நான் தான் உண்மையான லட்டு சிங்னு இந்த கான்ஸ்டபிளுக்கு எப்படியாவது புரிய வையே இந்த தாடி மிசைய யாரோ ஒட்டி இருக்காங்க என்னால இதை எடுக்கவே முடியல சிவா எப்படியாவது இவனுக்கு எடுத்து சொல்லு பேடாராம் அங்கிள் நிறுத்துங்க இவர் யாருன்னு நான் பாக்குறேன் இதை எப்படி ஒட்டினாங்கன்னே தெரியலையே பொறுமையா பொறுமையா சார் சார் என்ன நீங்க மன்னிச்சிருங்க சார் நீங்க தான் லட்டு சிங் சார்னு என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு லட்டு சிங் அங்கிள் நீங்க எப்படி இந்த மாதிரி மாறினீங்க ஆட ஒரு போட்டோகிராஃபர் வந்தான்ப்பா உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னான் சீஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொன்னான் நானும் சொன்னேன் சீஸ் பன்னீர் ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னேன் அதுக்கப்புறமா நான் எப்படி இந்த திருடன் கெட்டப்புக்கு வந்தேன்னு தெரியலப்பா லட்டு சிங் அங்கிள் நான் டிவில நியூஸ பார்த்தேன் ஊருக்குள்ள இப்ப நிறைய திருட்டு நடக்குது ஆனா எல்லாருக்கும் அவங்க கிட்ட இருந்து எப்படி திருடுறாங்கன்ற விஷயம் தான் தெரியவே இல்லை திடீர்னு அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது அப்பதான் அவங்களோட பொருள்லாம் திருட்டு போன விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது என்னோட ஏரியாவுல யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்றது என்ன நினைச்சு பயமே இல்லாம யாரு இப்படி எல்லாம் பண்ணது ஏய் சிவா சொல்லு லட்டு சிங் அங்கிள் இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு ஊருக்குள்ள இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் நாம பார்த்தாகணும் இங்க பாருங்க லட்டு சிங் அங்கிள் அங்க ஸ்டூடியோ வேன் இருக்கு இங்க போட்டோகிராஃபர் எல்லார்கிட்டயும் சீஸ்னு சொல்றாரு எல்லாரும் சீஸ்னு சொல்றாங்க அப்படியே எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்களே அதுக்கப்புறம் இந்த போட்டோகிராஃபர் வேன்ல போடுறாரு பின்னாடியே 4 ரவுடிங்க வராங்க எல்லாரோட பொருளையும் திருடிட்டு போயிடுறாங்க பாத்தீங்களா எல்லாரோட பொருளையும் எடுத்துட்டு அவங்க ஓடிட்டாங்க ஓ அப்படின்னா இது அந்த மொபைல் போட்டோகிராஃபரோட வேலை தானா புரிஞ்சிடுச்சு எல்லாரையும் சீஸ்ன்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிடுறான் அவனோட ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் திருடிட்டு போயிடுறாங்க ஓஹோஹோஹோஹோ எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டா நான் அந்த போட்டோகிராஃபரோட ஜாகிரபியாவே மாத்தி காட்டுறேன் பாரு அவனை நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கப்புறம் அவனால என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது இல்ல லட்டு சிங் அங்கிள் ஒரு நிமிஷம் நாம அவரை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு ஒரு டிராப்ப செட் பண்ணி ஆகணும் அவரே வந்து தன்னோட வலையில மாட்டிக்கிட்டாகணும் நீ ரொம்ப சரியா சொல்ற சிவா நீ டிராப் செட் பண்ணு உடனே பண்ணு ஓகே லட்டு சிங் அங்கிள் வாங்க போலாம் ஊருக்குள்ள போய் நாம அவரை தேடுவோம் அடுத்து அவர் எங்க திருட பிளான் பண்றாரு நாம கண்டுபிடிக்கலாம் நீங்க யாராவது வேன்ல வந்த போட்டோகிராஃபரை பாத்தீங்களா என்ன இல்ல சார் நாங்க பார்க்கல
நீங்க யாரும் போட்டோகிராஃபரை பாத்தீங்களா? இல்ல இல்ல நான் யாரையும் பார்க்கல. லடுசிங் அங்கிள் அவர் ஊருக்கு வெளியில தான் இருக்கணும். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஊருக்கு வெளியில இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஓகே சிவா, ஓகே வா சிவா, நம்ம போய் பார்க்கலாம். சிவா, நான் அந்த போட்டோகிராஃபரை பார்த்துட்டேன். ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் அவங்கிட்ட போட்டோ எடுக்கன்னு போறேன்ப்பா. நீ சீக்கிரம் வந்துடு. ஓகே பேடாராம் அங்கிள், நீங்க அங்கேயே இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். தம்பி இங்க பாருப்பா, என்ன ஒரு போட்டோ நீ எடுக்கிறியாப்பா? இவனை பார்த்தா பணக்கார மாதிரி தெரியுதே. யா கண்டிப்பா எடுக்கலாம். இங்க பாருங்க, நீங்க உங்களை கவனமா பாத்துக்கோங்க. என்ன, நான் போய் இந்த சாரை போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க சார், நாம அந்த பக்கம் போய் எடுக்கலாம். அங்க பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே. சொல்லுங்க. சீஸ். சீஸ். அங்கிள், உங்களோட இந்த போட்டோகிராஃபி விளையாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஜெயிலுக்கு போறீங்களா? அங்க நீங்க நிறைய பட்டர் சீஸ் சாப்பிடலாம். சரியா? திரும்பவும் வந்துட்டியா? என் வழியில இருந்து ஒழுங்கா போயிடு. என் வழியில குறுக்க வராத. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நான் உன்னை விட மாட்டேன். சிவா, நாங்க வந்துட்டோம். சிவா, உனக்கு என்ன ஆச்சு? அந்த போட்டோகிராஃபர் எங்க? சிவா, நான் அவனை புடிச்சிருப்பேன். ஆனா அந்த போட்டோகிராஃபர் என்ன பார்த்தது பயந்து ஓடிட்டான். ஓ, லடுசிங் அங்கிள், அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம வேற ஏதாவது ட்ராப்பை தான் செட் பண்ணி ஆகணும். வீனஸ் சிட்டில ரொம்ப பெரிய ஆல் ஜுவல்லரி எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அப்படியா? ஓல்டு ஜுவல்லரியோட எக்ஸிபிஷனா? அப்போ அங்க நிறைய நகைகள் இருக்கும்ல, அப்ப நாம அங்க போகலாம். இந்த வேதா சிட்டில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு, அதனால நாம இங்க இருந்து போறது தான் நல்லது. ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க. உங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து போட்டோ எடுக்கணும். ப்ளீஸ், எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க. இப்ப எடுக்கிற போட்டோ பேப்பர்ல வரும். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க. சீஸ். சீஸ். அங்கிள், திரும்ப திரும்ப உங்களோட இந்த சீஸ் வேலை செய்யாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப சரியாயிடுவாங்க. ஆனா உங்களோட நிலைமை தான் இப்ப ரொம்ப மோசமாக போகுது. சின்ன பையா, நீ இங்கேயும் வந்துட்டியா? நான் தான் உங்ககிட்ட சொன்னல அங்கிள், பையனை மட்டும் சொல்லாதீங்க. இந்த சின்ன பையனை பிடிங்க, இவனை விடாதீங்க.
வேண்டாம். போதும் சிவா, ஒரு நிமிஷம் நிறுத்து. நான் இவனை அடிக்க வேண்டியது ரொம்ப அதிக பேலன்ஸ் நிக்குது. இவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். எந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. ஏய் எழுந்தரே, மரியாதையா எழுந்து நெல்லு. எழுந்தருன்னு சொன்னேன், எழுந்து நெல்லு. சீஸ்ன்னு சொல்லு. சீஸ். யாரோ என்ன ரொம்ப அதிகமா அடிச்ச மாதிரி ஏன் தெரியுது? உடம்பெல்லாம் வலிக்குதே. நோ 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 நோ. நான் இன்னும் உன்னை அடிச்சு முடியல. உன்னை இன்னும் அடிக்க வேண்டிய பேலன்ஸ் நிறைய இருக்கு. சொல்லு சீஸே. வேண்டாம், எனக்கு தெரியும். சீஸ்னு சொல்லி போட்டோ எடுத்து என்ன மறுபடியும் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அடிக்க போறேன், அதானே? நான் சொல்ல மாட்டேன். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எங்க திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, திருடாத இங்க லட்டு சிங் வருவாரும்பாங்க. வா செல்ஃபி எடுத்துக்கலாம். இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அமைதியாரு, நான் போட்டோ எடுத்தே ஆகணும்.